தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ள வசனம் ஆதியாம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிட்டாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகாரோட வாழ்க்கையில விசாரிப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆபிரகாம் விசாரிக்கிறவனாய் அல்ல, சாராள் விசாரிக்கிறவளாய் அல்ல. யாருமே அவளை கேட்கறதுக்கு சாப்பிட்டியா, புடிச்சியா, என்ன மாசமா இருக்கு, அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பதற்கு யாருமே கிடையாது. அவள் நாச்சியாருக்கு பயந்து அவள் ஓடுவதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவளை கடந்து வந்து அவளோட இடைப்படுவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூட நிறைய நேரங்களை விசாரிப்பதுக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம காண்கிற தேவ ஒருத்தர் இருக்கிறாரு. நீர் என்னை காண்கிற தேவன். அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு நம்ம மேல அவ்வளோ அன்புள்ளவராய் காணப்படுகிற நம்ம சொல்லலாம், அவங்க நீ விசாரிக்கல, இவங்க நீ விசாரிக்கல, நீ பார்க்க வரல, எனக்கு உடம்பு சரியாமல் இருந்துச்சு, அவங்க கவனிக்க கூட வரல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஆகாரை விசாரிக்கிறவராய் கடந்து வந்தபடினால் அவள் பேர் வைக்கிறாள், நீர் என்னை காண்கிற தேவன். இன்னைக்கு நம்ம மத்தியில் அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறாரியா? உங்களை பார்க்க வந்திருக்கிறாரா? ஏசப்பா உங்க கூட உலாவிக் கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க யாரை வேணா நீங்க சொல்ல, என் கணவரை நீ விசாரிக்கல, என் மனைவியை நீ விசாரிக்கல, என் பிள்ளைகளை நீ விசாரிக்க, தாய் தகப்பை நீ விசாரிக்கல, யாருமே நீ விசாரிக்கல நீங்க சொல்லலாம். ஆனா விசாரிப்பதற்காக ஒருத்தர் இருக்கிறாரு. யூதர் ராஜசிங்கம் ஆமேன் சொல்லுவோமா? எல்லாம் ஒரு வித தலையில தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? அப்பா மித்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். ஏசப்பா நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி, அழிந்து போற பொருளை குறித்து நாங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறோம். அழிந்து போற விஷயத்தை குறித்து நாங்கள் வேதனைப்பட்டு சாப்பிடாம கொல்லாம உட்கார்ந்துருக்கலாம் ஏசப்பா. ஆனால் நீங்கள் என்னை விசாரிக்கிற தேவனா நீ இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் இடைப்படுவீராக, நீர் பேசுவீராக தகப்ப. நீர் விசாரிக்கிறவர் என்று தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளோடையும் இடைப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோப்பா. நம்மளோட தேவ கரத்தில் அந்த ஓங்கிய புயத்தின் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். துதிகான மகிமை எமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்க நல்ல பிதாவே, ஆமேன்.